நம்ம பாருங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் பாருங்கள். இது நமக்கு நல்ல யூஸாக இருக்கும். இது எனக்கு ஒரு ஆசை, ரொம்ப நாளாக இதை வாங்கணும்னு சொல்லிட்டு மிக்சிக்கு பதிலாக இது வந்து வாங்கலான்ட்டு பாருங்கள். சின்ன ஜாரு, இதில் ஜூஸ் போட்டுக்கலாம். அப்புறமேலு சின்ன சின்ன மசாலா இதெல்லாம் இதில் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. சௌபாக்கியானது நான் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து நான் கேன்டீனில் வாங்கினால, போலீஸ் கேன்டீனில் வாங்கினால 1750க்கு வாங்கியிருக்கேன். ஆனால் இதோட ரேட் பாருங்களேன், 3619 ருபீஸு. இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் பாருங்கள். ஒன்று, இதில் இது மாதிரி பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. 4 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட இதில் வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. இதில் போய் நம்ம வாரண்டி சீல் வச்சுக்கலாம். இதில் என்னென்னா ஒரு ஆளுக்கு சட்னி போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் யூனிட்டு. இதை வச்சு தான் இதுக்கு மேலே எல்லாம் பண்ணுவாங்க. பார்க்குறீங்களா? சின்னதாக இருக்கும், கைக்கு வழக்கமாக இருக்கும். நீங்கள் டூர் போனால் கூட இதை எடுத்துகிட்டு போய்க்கலாம், ஜூஸ் போட்டுக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். மில்க் ஷேக் போட்டுக்கலாம். இது பாருங்கள், இது ஒரு யூனிட்டு ஒன்று சின்னதாக கொடுத்துருக்காங்க. இது ஒன்று, 2, இது ரொம்ப குட்டி. இங்கே பாருங்கள், 3. இதில் பாருங்களேன், இது கேப்பு. இதில் பாருங்கள், இது வந்து பிளெண்டர், இது கிரைண்டர். கிரைண்ட் பண்ணிக்கலாம், இது பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது சின்னது. இதை வந்து ஊற்றி இதில் எல்லாமே ஊற்றி குடிக்கிறது தான். இது சின்ன இது எதில் வேணாலும் நம்ம ஷிஃப்ட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் நீங்கள் பாருங்கள், மிளகு, ஜீரகம் இதெல்லாம் பொடி பண்ணிக்கலாம். இதில் போட்டு ஒரு ப்ரெஷ் கொடுத்தா போகிறோம், சர்ன்ட்டு உடனே வந்து அரைச்சிடும். இதை பாருங்களேன், இது நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஷேக்கர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை போட்டுட்டு ஜூஸு இப்படி எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குல்ல? இது வந்து என்ன பண்ணிக்கலாம், இங்கே பாருங்கள், இன்னொரு இது கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மூடி போட்டு ஹோல்ஸாக போட்டுருது. இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு தேங்காவை நல்லா பிளெண்ட் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு இதை வச்சு இப்படி வடிகட்டிடலாம். பால் வெளியில் வந்துடும், தேங்காய் உள்ள சேவ் ஆகிக்கும். இல்லை நீங்கள் வந்து இது என்னது கேரட் ஜூஸோ, பீட்ரூட் ஜூஸோ, ஏபிசி ஜூஸோ போட்டிங்கன்னா இதை வச்சு பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது நார்மல் ஜார். பாருங்க, இது போட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம், ஜூஸ் போட்டு. இது பாருங்கள், இது ரெண்டும் ஒரே சைஸ் தான். இது சின்னது, உங்களுக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன், சீக்கிரமாக அரைஞ்சிடும். இது இந்த மாதிரி இருக்கும். நான் ஒரு ப்ரோட்டீன் பவுடர் கொஞ்சம் போட்டுருக்கோம், ஷேக் மாதிரி. அதுக்காக இந்த பிளெண்டரை எடுத்து இப்படி போட்டுட்டு நம்ம மிக்சிக்கு எப்படி யூஸ் பண்ணுறோம், இது ஆப்போசிட்டில் யூஸ் பண்ணுறோம். இது போட்டு இது பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நல்லா பல்லு ஓடுது. இதை எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துட்டு இதை போட்டு மூடி ஆஃபீஸ்க்கோ இல்லை எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரொம்பவும் நல்லாயிருக்கும் இந்த ப்ராடக்ட், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.